ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்று 2026ஆம் ஆண்டின் ஆஷாட நவராத்திரி ஆரம்பமாகிவிட்டது. 9 நாட்களும் செய்ய வேண்டிய அலங்காரங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஷாட நவராத்திரி என்பது வாராகியம்மனை வழிபடுவதற்கு ஏற்ற காலமாகும். இந்த 9 நாட்களும் வாராகியை வழிபடலாம். அதுவும் ஆஷாட நவராத்திரியில் வரும் பஞ்சமி மற்றும் அஷ்டமி திதிகள் மிகவும் விசேஷமானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது. இந்த நாட்களில் மனதார வேண்டிக் கொண்டு விரதம் இருந்தால் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஆஷாட நவராத்திரியின் 9 நாட்களும் வாராகி அம்மனுக்கு என்ன அலங்காரம் செய்து எப்படி வழிபடுவது என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆஷாட நவராத்திரி என்பது ஆனி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திதியில் துவங்கி தொடர்ந்து 9 நாட்கள் நடத்தப்படும் சக்தி வழிபாடு. இது குப்த நவராத்திரி என்றும் வாராகி நவராத்திரி என்றும் அழைக்கப்படுகிறது. வாராகி அம்மனை வழிபடுவதற்குரிய காலமாக இந்த ஆஷாட நவராத்திரி கருதப்படுகிறது. எதிரிகளை வெல்லவும் சகல செல்வ வளங்களை பெறுவதற்கும் கடன் தொல்லை வழக்குகள் ஆகியவற்றிலிருந்து விடுபடுவதற்கும் வாராகி அம்மனை வழிபட்டு அவளின் அருளை பெறுவதற்குரிய காலமாக ஆஷாட நவராத்திரி கருதப்படுகிறது. இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி இன்று ஜூலை 15ஆம் தேதி துவங்கி ஜூலை 23ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்த நாட்களில் வாராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள், ஹோமங்கள் மற்றும் வழிபாடுகள் செய்து வழிபடுவது சிறப்பானது. பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் தேவியாக வாராகி கருதப்படுகிறாள். இவளை வழிபட்டால் எதிரிகளே இல்லை என்ற நிலை ஏற்படும் என சொல்லப்படுகிறது. ஆஷாட நவராத்திரியின் போது 9 நாட்களும் வாராகிக்கு செய்ய வேண்டிய தனித்துவமான அலங்காரங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் நாள் மஞ்சள் அலங்காரம், 2ஆம் நாள் சந்தன அலங்காரம், 3ஆம் நாள் குங்கும அலங்காரம், 4ஆம் நாள் பட்டு மற்றும் நகை அலங்காரம், 5ஆம் நாள் புஷ்ப அலங்காரம், 6ஆம் நாள் நவதானிய அலங்காரம், 7ஆம் நாள் வெண்ணெய் அலங்காரம், 8ஆம் நாள் கனி அலங்காரம், 9ஆம் நாள் ராஜராஜேஸ்வரி அலங்காரம் அல்லது செங்கோல் அலங்காரம். ஆஷாட நவராத்திரி காலத்தில் இது எதுவுமே செய்ய முடியாவிட்டாலும் மாலை 6:30 மணிக்கு பிறகாக நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து வாராகி அம்மனை நினைத்து வழிபடலாம். அப்படி வழிபடுவதால் தீராத துன்பங்கள் விலகுவதுடன் எதிரிகள் தொல்லைகள் நீங்கும், சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும், தடைகள் அகன்று அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை சிறக்கும், கர்ம வினைகள் நீங்கும். ஆஷாட நவராத்திரியில் விரதம் இருந்து வாராகியை வழிபடுபவர்கள் இந்த 9 நாட்களும் வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் அசைவ உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். வீட்டில் வாராகி அம்மனின் படமோ சிலையோ இருந்தால் இந்த 9 நாட்களுமே தினமும் தாமரை, செம்பருத்தி, செவ்வரளி, சிவப்பு ரோஜாக்கள் போன்ற சிவப்பு நிற மலர்களாலும் நீலசங்கு பூ கொண்டும் அர்ச்சனை செய்தும் அம்மனுக்கு படைத்து வழிபடலாம். வாராகி அம்மனுக்கு விருப்பமான சர்க்கரை வள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, கருப்பு உளுந்தால் செய்யப்பட்ட வடை, சுண்டல், பானகம், சர்க்கரை பொங்கல், கேசரி, தேன் கலந்த மாதுளை, முத்துக்கள், தயிர் சாதம், புளியோதரை, பாயாசம் என ஏதாவது ஒன்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். வில்வ இலை, மருதாணி இலை, துளசி இலை ஆகியவற்றால் வாராகிக்கு அர்ச்சனை செய்யலாம். வாராகி காயத்ரி மந்திரங்களை தினமும் உச்சரிக்கலாம் அல்லது ஓம் வாராகியே நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபடலாம். இந்த முறையில் வழிபட்டால் வாராகியின் அருள் நிச்சயம் கிடைக்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.